வேட்டையா? ஏய் என்னடா சொல்லாம கொள்ளாம வந்திருக்க, அதுவும் இந்த நேரத்துல? இல்ல, நாளைக்கு நிலத்துல விதைய தூவி விவசாயத்தை ஆரம்பிக்க போறேன். அதான் ஐயாவை பார்த்து சில விஷயங்களை பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். ஐயா தூங்கிட்டாரு போல இருக்கே. அவர் இன்னைக்குன்னு பார்த்து நேரமா தூங்கிட்டாரு. ஐயோ, நான் வேணா அவரு காலையில எழுந்த உடனே உனக்கு ஃபோன் பண்ண சொல்லவா? அப்படியா? என்னடா முக்கியமா ஏதாவது பேசணுமா? ம். ஒரு நிமிஷம் இரு. தாத்தா தாத்தா. அடடே, வாங்க வேட்டையான். எப்போ வந்தீங்க? இப்போதாங்க ஐயா, ஒரு 2 நிமிஷம் கூட ஆகல. அப்படியா? மணிக்கணுங்க ஐயா, தூக்கத்து நடுவில் தொந்தரவு பண்ணிட்டேன். அட பரவாயில்லப்பா, என்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லைங்க ஐயா, நாளைக்கு நிலத்துல விதைய தூவி விவசாயத்தை ஆரம்பிக்க போறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். தாராளமா பேசலாம், என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்லு வேட்டையா, என்ன விஷயம்? ஐயா, ஊர்ல சில பேர்கிட்ட நான் இயற்கை விவசாயம் பண்ண போறதா சொன்னேன். எல்லாரும் என்ன உழைக்க தெரியாதவன், காலத்துக்கு தகுந்த மாதிரி வாழ தெரியாத முட்டாள்னு சொல்லி ஏளனமா பேசுறாங்க ஐயா. நீ பெரிய அளவுல நஷ்டப்பட போற, உன்னால ஏக்கருக்கு ஒரு 10-15 மூட்டை கூட அறுவடை பண்ண முடியாதுன்னு பயமுறுத்துறாங்க ஐயா. அவங்க பேசினதெல்லாம் கேட்டதுல இருந்து மனசு கொஞ்சம் சங்கடமாயிருச்சு. அதான் உங்களை கொஞ்சம் பார்த்து பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். என்னங்க சிரிக்கிறீங்க? இயற்கை விவசாயத்தை பத்தி தப்பா பேசுற முட்டாள்களை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு கல்ல எறிகிற முட்டாளுங்க. காத்து நிறைஞ்சிருக்கிற நைட்ரஜனை யூரியான்னு சொல்லி கவர்ல போட்டு ஆயிரக்கணக்கில் விற்கிறாங்க. காத்துல இலவசமா கிடைக்கிறத ஆயிரக்கணக்கில் பணத்தை கொடுத்து வாங்குற அவங்க முட்டாளா, இல்ல எந்த செலவுமே இல்லாம வீட்டு தொழுவத்தில இருந்து மாட்டு சாணத்தையும் கோமியத்தையும் எடுத்து விவசாயம் பண்ற நீ முட்டாளா? அடுத்ததா இந்த பூச்சி மருந்துன்னு ஒரு விஷத்தை வைக்கிறாங்களே, அதை வாங்கி நிலத்துல தெளிச்சதை விட மடக்குன்னு குடிச்சு மண்டையை போட்டவன் தான் நம்ம ஊர்ல அதிகம். கொப்புரானே சொல்றேன், மாட்டு கோமியத்துல மஞ்சளையும் வேம்பையும் கலந்து தெளிக்கிறத விட இந்த உலகத்துல சிறந்த பூச்சிக்கொல்லி மருந்து எதுவுமே இல்லை. நம்ம ஊர்ல காசு அதிகமாக கொடுத்து விலைக்கு வாங்குறதுல தான் சத்து அதிகமா இருக்குன்னு பொய்யா நம்புறாங்க. அந்த போலி கூட்டத்துல நீயும் சேரணும்னு நினைக்கிறியா? முன்னெல்லாம் ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு பழத்துக்கும் தனி சுவை இருந்தது. மாங்காய் புளிக்கும், பலாப்பழம் இனிக்கும், கொடிக்காய் துவர்க்கும். இப்பெல்லாம் அப்படியா சொல்லுங்க? எல்லாமே கசப்பு. மாம்பழம் கசக்குது, பலாப்பழம் கசக்குது, வாழைப்பழம் கசக்குது. ஏன்? அத்தனையும் விஷம். உரத்தையும் பூச்சி மருந்தையும் அடிச்சு அடிச்சு காய்க்குள்ளையும் கனிக்குள்ளையும் விஷத்தை புகுத்திட்டானுங்க. அதுக்கு பேரு விவசாயம் இல்ல தம்பி, விஷச்சாயம். உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துக்கு அந்த பழமொழி ஒத்து வராதுப்பா. இப்பெல்லாம் சத்து இல்லாத உணவை சாப்பிட்றதுனால தான் நாமெல்லாம் இங்கிலீஷ் மருந்தே சாப்பிட்றோம். ஒரு நல்ல உழவனா இருந்து இந்த உலகத்துக்கு சத்தான உணவை விவசாயம் பண்ணி தரப்போறியா, இல்ல சுயநலமா சொற்ப லாபத்துக்காக இந்த உலகத்துக்கு உணவுங்கிற பேர்ல விஷத்தை விவசாயம் பண்ணி தரப்போறியா? முடிவு உன் கையில வேட்டையா. என்ன வேட்டையா, என்ன முடிவு பண்ணிருக்க? நான் ஒரு நல்ல விவசாயியா இருக்கணும் தான் முடிவு பண்ணியிருக்கேன். என் நிலத்துல இருந்து இந்த உலகத்துக்கு சத்தான உணவை தருவேனே தவிர விஷத்தை தரமாட்டேங்க ஐயா. இது சத்தியம். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷப்பா, நல்லா இரு. நன்றிங்க ஐயா.
நேரமாச்சு, வேகமா நட. ஏய், எதுவுமே சொல்லாம என்ன எங்க உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்க? எல்லாம் ஒரு நல்ல விசேஷத்துக்கு தான் போறோம், பேசாம வா. விசேஷமா? அப்ப கறி சோறு போடுவாங்களா? ஐயோ ஐயோ ஐயோ, ஒண்ணு பொங்க சோறு இல்லனா கறி சோறு. உன் நினைப்பு இதுலயே தான் இருக்கு. அப்ப என்ன விஷயம் சொல்லு. வேட்டை மாமா இருக்கார்ல, வேட்டையா? மாமாடி. வச்சா குடும்பி அடிச்சா மொட்டைன்ற கதையால இருக்கு. ஏய், இப்ப விஷயத்த சொல்லுமா வேணாமா? டெல் மீ வாட்? மாமா இன்னைக்கு சாமி கும்பிட்டுட்டு விதை நெல்ல போட்டு விவசாயத்தை ஆரம்பிக்க போறாரு. அதுக்காக தான் வர சொன்னாரு. அந்த வேட்டை பயலுக்கு எனக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சா? ஏன் இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு உடனே போய் கூப்பிட்டுருக்கேன்? என்ன பாக்குற? நெஞ்சத்தோட சொல்லு. அவன் விவசாயத்துல ஜெயிக்கணும்னு நீ நினைக்கிற? இங்க பாரு மைனா, மாமா எப்ப என்ன சரவணனோட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாரோ அப்பவே நானும் மாமாவும் பழம் விட்டுட்டோம். பழமா? இனிமே மாமா எனக்கு நல்லது நினைப்பாரு, பதிலுக்கு நான் மாமாவுக்கு நல்லது நினைப்பேன். அவ்வளவுதான், போதுமா? ரொம்ப வா. ஏய் இரு இரு. சேலை நல்லா இருக்கா? நல்லா இல்ல. கசங்கின மாதிரி இல்லல? கேவலமா இருக்கு. ஐயோ, இந்த கொசுத்துல தாங்க முடியல. ஐயோ, சூப்பரா இருக்கு, அழகா இருக்கீங்க. எங்க சிரிங்க. ஐயோ, ஏ பிள்ளைகளா, என்ன அண்ணன் நட விட்டு வரிய? சீக்கிரம் ஓடியாங்க. அந்த வந்துட்டோம், சீக்கிரம் வா. வரேன்ல. மீனாட்சி, வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா. என்னண்ணே இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு? இந்த அண்ணனுக்காக ஒரு சின்ன உதவி பண்ணுவியா? என்னண்ணே? எப்பவும் சாமியை கும்பிட்டு மனசுக்கு பிடிச்சவங்களையோ இல்ல ரொம்ப ராசியானவங்க கையாலேயோ விதைய தூவி விவசாயத்தை ஆரம்பிச்சு வைன்னு சொல்லுவாங்க. அட, அந்த மாதிரி வேட்டையை உங்ககிட்ட சொல்லும்போது அதை தட்டாம செஞ்சிருதா. தடங்கெல்லாம் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. என்ன சாரின்னு சொல்லு. இல்ல, சாமி கும்பிடுறது ஓகே, ஆனா என் கையால விதை நல்ல தூணும்னா. ஆத்தாடி, ரொம்ப ஓவரான பண்ணாதப்ல. என்ன இந்த பிள்ளை தூவும்னே. யூ டோன்ட் வரி, நான் இது கேரண்டி. சரி மீனா. பாபினாச்சி, எங்க நீ வருவியா மாட்டியான்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். கரெக்டா வந்துட்டேன். அது எப்படி மாமா வரேன்னு சொல்லிட்டு வராம இருப்பேன்? ரொம்ப தேங்க்ஸ்ரா மீனாட்சி. இந்த சேலை உனக்கு சூப்பரா இருக்குடா. நல்ல கலரு, டிசைன் கூட சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் மாமா. பார்த்தல. வேட்டையா, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆமாண்ணே, ஒரு 5 நிமிஷம். முக்கியமான ஒருத்தர் வரணும். யார் அந்த முக்கியமான ஒருத்தர்? தெரியலையே, ஒருவேளை நல்ல சிவாயாவா இருக்குமோ? தோ வந்துட்டாங்களே. ஹாய் வேட்டையா. ஹாய் அரசி. எங்கே நீ வருவியோ மாட்டியோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். கரெக்டா வந்துட்ட. ஒரே டைலாக்க 1000 பேருக்கு சொல்றியா? சை. சாரி வேட்டையா, தாத்தாவால வர முடியல, உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னாரு. ஐயோ, தாத்தா வருவாருன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேனே. சரி பரவாயில்ல, நானும் பதிலுக்கு நன்றி சொன்னதா சொல்லிடு. சரி. ஆனே, நம்ம பூஜை ஆரம்பிக்கலானே. வா வேட்டையா, எல்லாம் ரெடியா தான் இருக்கு. வாங்க வாங்க. வாங்க. வேட்டையா, உன் கையால வந்து சூடத்தை காட்டு. கடவுளே, தமிழ் சினிமாவில் வர பண்ணியார் கணக்கா வேட்டையை விவசாயம் பண்ணி பெரிய ஆளா வரணும். வெள்ளாம நல்லபடியா வரணும். என் வேட்டையை ஜெயிக்கணும். வேட்டையா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள விதை நெல் எடுத்து தூவி விட சொல்லு. ஊதாரியா சுத்திட்டு இருந்தவன்
இன்னைக்கு விவசாயியாக மாறி இருக்கேன்னா அதுக்கு யார் காரணமோ அவங்க தான் விதை போட்டு என்னோட விவசாயத்தை ஆரம்பித்து வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் கலையரசி உன் கையால் விதை போடு. நானா? விவசாயம்னா என்ன பண்ணணும்னே தெரியாமல் தெரிஞ்சப்போ நீ தான் உங்கள் தாத்தா கிட்ட கூட்டிகிட்டு போய் எனக்கு எல்லாத்தையுமே ஆரம்பித்து வச்ச. அதனால நீயே உன் கையால் விவசாயத்தை ஆரம்பிச்சு வை. வேட்டையா இத்தனை பேர் இருக்காங்கல்ல, எத்தனை பேர் இருந்தாலும் நீ தான் எனக்கு சீஃப் கெஸ்ட். வா. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக மீனாட்சி மூக்கு உடைந்ததால் ம். ம். யோ ஆ? என்னையா மீனாட்சி ஆரம்பிச்சு வைக்க சொல்லாம இந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லியிருக்க? மீனாட்சியா? மீனாட்சி இங்கே வந்ததே பெரிய விஷயம்ண்ணே. அவட்ட சொல்லியிருந்தா முடியாதுன்னு சொல்லியிருப்பா. ஏ அது இல்லையா? அண்ணே எப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்ண்ணே. நீ பேசாம இரு. மீனாட்சி ஐயோ இல்ல பரவாயில்லண்ணே, இதுல என்ன இருக்கு? பார்த்த முதல் நாளே. என்ன இந்த பையல ஆளை காணா? எங்க போயிருப்பான்? வந்துட்டேன். அதானே பார்த்தேன். நம்ம ஆளு எள்ளுன்னா என்ன எல்லாம் அனுப்பேன். குட் மார்னிங் வேட்டையா. குட் மார்னிங்ண்ணே. என்ன வேட்டையா, கூல்ட்ரிங்க் சொல்லவா? கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் உடம்புக்கு கெடுதல்ண்ணே. அதுவும் இல்லாமல் காலங்காத்தால அதை போய் குடிச்சிக்கிட்டு ஆளுக்கு 2 மோர் வேணா சொல்லு. ஏகா 2 மோர். இந்த வேட்டையா. அக்கா ஒரு கிளாஸு, 2 வாட்டர் பாக்கெட்டு, ஒரு மிக்சர் பாக்கெட்டு, ஒரு கடலைப்பருப்பு பாக்கெட்டு, ஒரு பூண்டு ஊறுக்கா. ஏ வேட்டையா, பாய ஆர்டர் பண்றதெல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு. அதானே எனக்கும் டவுட்டாக இருக்கு. ஐயோ என்னாச்சு? அவன் டவுசர் பாக்கெட்டை பாரு வேட்டையா. ஐயோயோ, இதத்தான் நானும் கத்துனேன். அண்ணே பலரும் இந்தியாவை குடிக்க விடக்கூடாதுண்ணே. வானே உடனே போகலாம். கமான் வேட்டையா. ஆக்சுவலாக மோர் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஐயா, ஆமா தம்பி. மோர் தானே அப்படி? இது இருக்கிறதுனாலதான் உசுறு தங்குது. டேய் 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 தப்பிக்கவா பாக்க. டேய் நில்றா. புடி 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 புடி. ஏன்டா டேய்? அண்ணா என்ன விடுங்க. போடு போடு போடு. நான் டவுசர். வலிக்குதுண்ணா, அண்ணா விடுங்க. ஏன்டா நீ இன்னும் முளைக்கவே இல்ல, அதுக்குள்ள உனக்கு குவார்டர் வித் வாட்டர் கேக்குதா? அண்ணா எங்க இந்த பாட்டில்? அண்ணா அண்ணா குடுத்துருங்கண்ணா. அண்ணா நான் குடுங்கண்ணா. ஏய் அண்ணா உட்றா. நான் வேணாண்ணா, குடுங்கண்ணா. ஏய் உட்றா. நான் வேணாண்ணா, ஏய் உட்றான்ற. நான் குடுங்கண்ணா. எதுடா உங்க வீடு? வந்து உங்க அப்பா கிட்ட சொல்றா வா. அண்ணா அண்ணா இது எனக்கு இல்லைண்ணா, வேற ஒருத்தர் வாங்கின்னு வர சொன்னாரு, அவருக்காக தான் வாங்கிட்டு போறேன். வாங்கி தந்தா காசு தரேன்னு சொன்னாரு. டா மாட்டுனது போய் சொல்றான் பாரு வேட்டையா. நான் சத்தியமா சொல்றேண்ணே, எனக்கு இல்லைண்ணா, இது வேற ஒருத்தருக்காக தான் வாங்கிட்டு போறேன். நிஜமாவா? ஆமாண்ணே. அப்ப யாருன்னு வந்து ஆளு காட்டுவா. ஆ ஆ. சரிண்ணே.
சின்ன பையில விட்டு கோட்டர் வாங்கிட்டு சொல்லியிருக்கான் பாரு. அவனை பாட்டிலாலேயே மண்டே உடைக்கணுமியா. தோ அவர் தானே. யோ நீ தான் சின்ன பையில சரக்கு வாங்க அனுப்பிவிட்டதா? டேய் தம்பி, அதை வச்சுக்கோ. இனிமே யார் இதை வாங்க சொன்னாலும் வாங்கக்கூடாது, புரியுதா? சரிண்ணே. போ. இது எதுக்கு கொடுத்துருப்பா? என்ன மச்சான் இது, திரும்பவும் பகல்லே ஆரம்பிச்சிட்டிங்களா? என்னாச்சு? ஏமாப்ல நீ கடைநல்லூர் போலியா? என்னாச்சு மச்சான்? துளசிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுடா. எப்ப நீதான் என் அக்காவை கொன்னன்னு தெரிஞ்சதோ அப்பவே என் மனசுல இருந்து உன்னை தூக்கி எறிஞ்சிட்டேன். உன் கூட பழகுனது பேசினது எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். இனிமேலும் என்ன தொந்தரவு பண்ணணும்னு நீ நினைச்ச என் அப்பா கிட்ட உன்னை பத்தி நான் சொல்லிடுவேன். இதெல்லாம் எதிர்பார்த்தாதானே மச்சான்? இதுக்காகவா திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சிங்க? லவ் ஃபெயிலியர்னு குடிக்க ஆரம்பிச்சு லைஃபே ஃபெயில் ஆக்கிடாதீங்க மச்சான். துளசி ஒரு தடவை உங்களை துரத்துனதுக்கே மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எப்படி? நீங்கள் முதல்ல கிளம்புங்க. அந்த புள்ளைய சமாதானப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு பாருங்க. உண்மை என்னன்னு எடுத்து சொல்லுங்க மச்சான். போராடாம காதல் கிடைக்காது. அப்படி போராடாம கிடைச்சா காதலோட அருமை தெரியாது. காதல்ல போராடுறதுக்காக சந்தோஷப்படணும். வாண துளசி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு துளசி. நான் தான் உன்னை பார்த்த அன்னைக்கு எல்லாம் உண்மையை சொல்லிட்டேனே, அப்புறம் ஏன் கோவப்படுற? துளசி நில்லு துளசி. நான் கேக்குற கேள்விக்கு ஒரே பதில் ஆமா இல்லைன்னு மட்டும் சொல்லு. என்ன? என் அக்கா ஐஸ்வர்யா சாவுக்கு நீ காரணமா இல்லையா? பதில் சொல்லு. ஆமா, நான் காரணம் தான். ஆனா என்ன தைரியம் இருந்திருந்தா என் அக்காவை காதலிச்சு ஏமாத்தி அவங்கள கொன்னுட்டு இப்ப என்னையும் காதலிக்கிறேன்னு வந்திருப்ப. மரியாதையா போயிடு, இல்ல ஊரை கூட்டி அசிங்கப்படுத்திடுவேன். கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளு துளசி. அவசியம் இல்ல. பொறுமையா இருக்கிறதுனாலதான் உன்கிட்ட பதில் பேசிட்டு இருக்கேன். இன்னும் என் பொறுமையை சோதிக்காத. உண்மையா உன் மேல பாசம் வச்சு தொலைச்சிட்டேன். அதனாலதான் பரிதாபப்பட்டு என் அப்பா கிட்ட உன்னை பத்தி எதுவும் சொல்லாம இருக்கேன். இனிமேலும் என்ன தொந்தரவு பண்ணாத. என்னாச்சுமா? ஒன்னும் இல்லப்பா, இவரு யாருன்னு தெரியல. தினம் வழி மறைச்சு என்கிட்ட பேசணும்னு முயற்சி பண்றாரு. அதான் இனிமே இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ போமா. அப்பா அது வந்து அப்பா சொல்றேன்ல, போமா. சரிங்கப்பா.
வெட்டு குத்துன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு இப்பதான் கொஞ்ச நாளா மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கேன். மறுபடியும் என்னை மிருகமாக்காத. என் மக ஐஸ்வர்யா செத்த அன்னைக்கு உன்னை கண்டந்துட்டமா வெட்டி போட்டிருப்பேன். உன்னை உசுரோட விட்டது தப்பா போச்சுல. இப்ப எதுக்குல இங்க வந்த சொல்லு. எதுக்கு இப்ப துளசிக்கிட்ட பேச முயற்சி பண்ற? இல்ல ஏய், உன்னை வெட்டினா நான் என் மக கூட வாழ முடியாம போயிருமேங்கிற ஒரே காரணத்தினாலதான் ஓங்குன அருவாளை வெட்டாம நிப்பாட்டிட்டேன். இன்னொரு தடவை துளசிய பார்க்கணும், அவள்கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணதான் எனக்கு தெரிஞ்சது. ஓங்குன கையை நிக்காது, உன் உடம்புல உசுறு இருக்காது. போல போல இங்க இருந்து